பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பிஎம் ஸ்ரீ பிப்ரவரி மாதம் லெட்டர் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி, அதாவது இந்த திட்டத்திற்கு கல்வி திட்டத்திற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் அனுப்பிட்டு இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முன்னாடி எங்கே போச்சு புத்தி? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் லெட்டர் அனுப்பினாவா? அதெல்லாம் கிடையாம முதல்ல லெட்டர் அனுப்பிச்சிட்டு இப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் யூட்டன் எதுக்கு? இது இன்னைக்கு மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்துறது, அவங்க சரக்கு விற்கிறது தான் கவனம் செலுத்துறாங்க. எப்படி இருக்காங்க? சரக்கு விற்கிறதுல டாஸ்மாகனுடைய அந்த வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும். அது பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. 35,000 கோடியிலேருந்து 42,000 கோடி ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அதை ஏற்றி விட்டு போகாமல் இப்போ FL2, அதாவது அந்த அதனுடைய லைசன்ஸ் 1700 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. தவிர ஒரு 3000 மணமகள் மன்றம். மணமகள் மன்றம்னா என்ன? போய் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? மணமகள் மன்றத்துக்கு நீங்கள் போலையா? கேள்வி கேட்டீங்களா? மணமகள் மன்றம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மணமகள் பாரு எவ்வளோ எதை பற்றி சிந்திக்காதா? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அது எங்களுடைய அடிப்படை விஷயம், அது அடிப்படை உரிமை. ஆனால் நீ போதையிலே இரு, சாப்பிட்டுட்டே மனமகிழ்ச்சியோடு இரு. FL2 லைசன்ஸ் எடுத்துக்கோ, மணமகிழ் மன்றம் ஒரு 3000 எடுத்துக்கோ. அப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக் பொறுத்தவரை பிரைவேடைசேஷன் போயிட்டு அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. பார்த்து இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் தான் அது உலக அதிசயம், பண்ணாமல் இருந்தால் தான் உலக அதிசயம். ஆனால் அவங்கள பொறுத்தவரை இப்போ அது வியாபாரம் ஆகிறதுக்கு அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு குடியிலே வருமானத்தை ஏற்றி தமிழ்நாட்டு மக்களை குடிகாரனாக்கி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் அவர்களும் வளம் கொடுத்து மக்களை ஒரு போதையாக வச்சுட்டு எந்த ஒரு அக்கிரமங்களும் அரசு அக்கிரமங்களும் வெளியே வராமல் அளவுக்கு மக்கள் மயக்கத்திலே இருக்கின்ற அடிப்படையில் ஒரு தெளிவான கொள்கை இந்த கார்பரேட் அரசாங்கம் வகுத்திருக்கு. அதன்படி தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாநில அரசு இப்படி செய்யுதுன்னா மத்திய அரசு இப்போ 38 ரூபாய் கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலை ஏற்றிருக்காங்க. ஏற்றிட்டு இப்போ சுங்கச்சாவடி போனாலும் சுங்கச்சாவடி கட்டணம் கூட ஏற்றியாச்சு. இப்போ அதை மத்திய அரசு இன்னும் அதை செவடங்கால சங்க மாதிரி எது வேணாலும் கத்திக்கோ, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அது சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்கிறது நடவடிக்கை எடுக்கல. சரி, 38 ரூபாய் இப்போ கமர்ஷியல் ஏற்றினா டொமஸ்டிக் நினைச்சிருக்காதீங்க. டொமஸ்டிக் ஏற்றினா தான் உங்களுக்கு பாதிப்பு நினைக்காதீங்க. கமர்ஷியல் 38 ரூபாய் ஏற்றினா ஒரு ஹோட்டலில் என்ன பண்ணுவான்? பல சிலிண்டர் வாங்க. ஒரு சிலிண்டர் 38 ரூபானா அவன் என்ன பண்ணுவான்? அந்த 38 ரூபாய் ஏறுதுன்னு போது யார் தலையில் போய் ஒரு அந்த ஹோட்டலுக்கு அதிபர் ஹோட்டல்கார் அந்த இதை விதிப்பாங்க? சாப்பிட்றவன் தலையில் தான் விழும் அந்த 38 ரூபா. அதே போல் டீ கடை, அவர் டீ விலை ஏற்றுவாங்க. அதே போல் எல்லா விலையும் கமர்ஷியல் அந்த கேஸ் ஏற்றுறதுனால விலையேற்ற வருகின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதனால் மத்திய அரசு அது போன்ற மக்கள் ஒரு செயலை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது உடனடியாக திரும்ப பெறுவது தான் ஒரு உசிதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.